Alhamdulillahi Rabbil Alameen wal aqibatu lil muttaqin wassalatu wassalamu ala sayyidina Muhammadin wa alihi wa sahbihi ajma'in amma ba'd. Allahumma salli ala Muhammadin wa ala ali Muhammadin kama sallaita ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidun Majid. Allahumma barik ala Muhammadin wa ala ali Muhammadin kama barakta ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidun Majid. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருவனுக்கே உண்டாவதாக. சலாத்தும் சலாமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் வழிமுறைகளை முழுமையாக பின்பற்றிய சஹாபா பெருமக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நல்லடியார்கள் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. கண்ணியத்திற்குரிய எல்லாமுள்ள அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் நாம் அனைவரும் அவனால் கடமையாக்கப்பட்ட ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய பள்ளியில் கூடியிருக்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் இருப்பது முஹர்ரம் மாதம் 1448ஆம் ஆண்டில் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த முஹர்ரம் மாதத்தில் பெரும்பாலான அறிஞர்கள் ஹிஜ்ரியை பற்றியும் ஹிஜ்ரியில் நடந்தவைகளை பற்றி அதிகமாக கூறுவார்கள். நானும் அதே தலைப்பை தான் எடுத்திருக்கின்றேன். ஹிஜ்ரி நமக்கு தரக்கூடிய பாடம் என்ன என்கிற தலைப்பில் தலைப்பு செய்திகளை மட்டும் கூறப்போகின்றேன்.
தலைப்பு செய்திகளாக தெரிந்து கொள்ளுங்கள். விரிவான செய்திகள் ஒன்றும் இருக்காது. ஒரு விஷயம் மட்டும் விரிவான செய்தி இருக்கும், பாக்கி அனைத்துமே தலைப்பு செய்திகள். அந்த தலைப்பு செய்திகளை நாம் தெரிந்தாலேயே அந்த ஹிஜ்ரி நமக்கு தரக்கூடிய பாடங்கள் படிப்பினைகளை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளலாம். முதல் விஷயம், ஹிஜ்ரத்து என்பது ஆரம்ப காலகட்டத்தில் ஃபரலாக இருந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கின்ற காலத்தில் மதீனாவுக்கு செல்வது, அபிசீனியாவுக்கு செல்வது ஃபரலாக்கப்பட்டிருந்துச்சு. அந்த ஃபரல் எது வரைக்கும் நீடித்தது என்றால் ஃபத்தஹ் மக்கா வெற்றியின் போது ஹிஜ்ரத்து ஃபரல் என்கிற அந்தஸ்தை விட்டு கீழே இறங்கிவிட்டது. அதற்கு பிறகு ஹிஜ்ரத்து செய்வது என்பது ஃபரல் அல்ல, கட்டாய கடமை அல்ல. அதுக்கு முந்தி வரைக்கும் ஹிஜ்ரத்து செய்வதற்கு வாய்ப்பு இருந்தும் ஹிஜ்ரத்து செய்யாதவர்கள் நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவார்கள். அவர்களை பற்றி அல்லாஹ் கடிந்து திருமறை வசனங்கள் நிறையாக இறக்கினான். இது ஒரு பக்கம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். ஃபத்தஹ் மக்காவுக்கு பிறகு ஹிஜ்ரத்து என்பது கடமை அல்ல. சரி, நாம் ஆளக்கூடிய இந்த காலத்தில் ஹிஜ்ரத்து என்பது கடமை அல்ல. ஆனால் அதே நேரத்தில் ஈமானை பாதுகாப்பதற்காக வேண்டி முஸ்லீம்கள் வாழக்கூடிய பகுதியில் போய் இருப்பது நல்லது, அவ்வளவுதான். ஃபரது என்பதெல்லாம் கிடையாது, நல்லது. ஈமானை பாதுகாக்க வேண்டும், நம்முடைய மனைவி மக்களை பாதுகாக்க வேண்டும் என்ற நிலை இருக்குமானால் வேறு இடத்தில் நாம் இருக்கிறோம், அங்கு பாதுகாக்க முடியாது. ஆனால் முஸ்லீம்கள் வாழக்கூடிய பகுதியில் போய் வாழ்ந்தால் நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்று இருக்குமானால் அங்கு சென்று ஹிஜ்ரத்து செய்து அங்கு சென்று வாழ்வது ஃபரது அல்ல, நல்லது, அவ்வளோதான். அஃதல், அவ்வளோதான். அங்கே இருந்தாலும் பரவாயில்லை, அது நாளைக்கு அவங்களுடைய நிலைகளை பொறுத்து அல்லாஹ் கேள்வி கேட்பான், அவங்க பதில் சொல்லியாக வரும். இதுதான் அந்த ஹிஜ்ரத்தை பற்றி உள்ள ஃபத்வா. இரண்டாவது, இப்போது நமக்கு அல்ல, அவர்களுக்கு. அந்த மக்கள் ஹிஜ்ரத்து செய்து சென்றார்களே, அவர்களுக்கு கிடைத்த நன்மைகள் என்ன? அந்த நன்மை நமக்கு கிடைக்காது, அவர்களுக்கு மட்டும்தான் கிடைத்திருக்கும். ஹிஜ்ரத்து செய்தால் என்ன நன்மைகள் கிடைக்கும் என்பதை பற்றி இது மட்டும் கொஞ்சம் விரிவாக பார்த்துக்கலாம். சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ். ஆனால் அந்த ஹதீஸ் அறிவிக்கின்ற அந்த சஹாபி முக்கியமான சஹாபி. அந்த ஹதீஸ் அறிவிக்கின்ற சஹாபி அபுல் ஆஸ் இல்லை அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அம்ர் இப்னு ஆஸ் எப்படிப்பட்டவர் தெரியுமா? மக்காவில் போர்க்களத்தை, அதாவது படைகளை தளபதிகளாக ஏற்று நடத்தும் அளவுக்கு தகுதி பெற்றவர்கள் 3 பேர் தான். நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மக்காவில் வாழ்ந்த தலைவர்களில் படைகளை தளபதிகளாக இருந்து நடத்தி செல்வதற்கு தகுதி பெற்றவர்கள் 3 பேர். ஒன்று அபு சுஃபியான், இரண்டாவது ஹாலித் இப்னு வலீத், மூன்றாவது இவருங்க அம்ர் இப்னு ஆஸ். அம்ர் இப்னு ஆஸ் மிக மோசமானவர். சொல்லப்போனால் ஹாலித் இப்னு வலீதை விட அபு சுஃபியானை விட கொடூரமான ஆள். இந்த மார்க்கத்தை அழித்து நசுக்குவதற்கு, கூண்டோடு அழிப்பதற்கு, முஸ்லீம்களை கூண்டோடு அழிப்பதற்கு என்ன வழி இருக்குது என்பதில் அதிகமாக கங்கணம் கட்டி செயல்பட்டவர்களில் முதன்மை வாய்ந்தவர் ஹாலித் இப்னு வலீதை விட, அபு சுஃபியானை விட இவர் மோசமான ஆள். இவர் அல்ஹம்துலில்லாஹ் நஜ்ஜாஷி மன்னர்கிட்ட போய் பேசுகிறாரு, எங்கள் அடிமைகள் வந்துட்டாங்க, எல்லாத்தையும் கொண்டு வாங்க, எங்கள் ஊருக்கு அனுப்புங்க. ஜாஃபர் இப்னு அபூ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு பேசுகின்றார்கள். நஜ்ஜாஷி மன்னர் அழுகின்றார். இத்தனைக்கு நஜ்ஜாஷி மன்னரும் அம்ர் இப்னு ஆஸ் 2 பேரும் கூட்டாளிகளாம், நெருங்கிய நண்பர்கள். அம்ர் இப்னு ஆஸ் கொண்டு வந்த அந்த ஹதியாக்களை, அன்பளிப்புகளை திருப்பி அவர்கிட்டே கொடுத்துட்டு, இவங்க யாரும் அனுப்ப மாட்டேன், நீங்கள் போங்க, அந்தும் துலக்கா, நீங்கள் இங்கே நிரந்தரமாக சுதந்திரமாக இருப்பதற்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு என்பதாக அனுப்பி வச்சுறாரு.
இவர் ஊருக்கெல்லாம் போகலை, வந்த வேலை நமக்கு முடியலையே, எப்படியாவது இந்த முஸ்லீம்களை கூண்டோடு அழிச்சிடணும், எதுக்கு என்ன வழி. அங்கே கொஞ்ச நாள் தங்குறாரு. தங்கினதுக்கு பிறகு அம்ர் இப்னு ஆஸ் நஜ்ஜாசி மன்னரோடு பேசி கொண்டிருக்கும் போது நஜ்ஜாசி மன்னர் அம்ர் இப்னு ஆஸுடைய நெஞ்சில் ஓங்கி ஒரு குத்து விட்டு, உனக்கு இன்னும் தெளிவு கிடைக்கலையா? முஹம்மது உண்மையான தூதர், அல்லாஹுடைய தூதர், அவர் கொண்டு வந்த மார்க்கம் உண்மையானது, அவர் கொண்டு வந்த வேதம் உண்மையானது, இன்னும் உனக்கு புரியல உனக்கு என்று சொன்னதற்கு பிறகு அப்போ தான் இவருக்கு புரிய தட்டுது. நஜ்ஜாசி மன்னரே, நம்ம ஊரில் பிறந்த முகமதியை பற்றி இந்த அளவுக்கு பேசுகிறாரு, ஏற்றுக்கொண்டாரு. அவர் கேட்குற, நீ ஏற்றுக்கொண்டியா? நான் அவர் ஈமான் கொண்டேன், நான் அவர் ஈமான் கொண்டாதான் நான் சொர்க்கத்திற்கு நான் போக முடியும், நான் ஈமான் கொண்டுட்டேன். அதுக்கு பிறகு நஜ்ஜாசி மன்னருடைய பேச்சியின் மூலமாக அவருக்கு தெளிவு கிடைச்சி மதீனாவை நோக்கி ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு போயிட்டாங்க. மதீனாவை நோக்கி என்ன செய்கிறாரு, அவர் வராரு. அவர் வரக்கூடிய பாதையில் ஹாலித் இப்னு வலீதும் இவருக்கு நெருக்கமான நண்பர். அபு சுஃபியான் கொஞ்சம் வயது மூத்தவர். ஏன்னா இவங்க 2 பேருக்கு ஒரே வயது, ஹாலித் இப்னு வலீதுக்கும் இவருக்கும் ஒரே வயது. இவங்க 2 பேரும் வரக்கூடிய வழியில் ஹாலித் இப்னு வலீதை சந்திக்கிறார். நீ ஏன் இங்கே வந்திருக்க, நீ எங்கே போகிற? நீனு ஏன்னா மதீனாவுக்கு போகிறேன். ஏன்பா? நான் இஸ்லாத்தை நோக்கி போகிறேன் நான் அப்படி ஹாலித் இப்னு வலீத் சொல்கிறாரு. நல்லா புரிஞ்சுக்கிங்க, ஹாலித் இப்னு வலீத் உஹுது யுத்தம் லொஹர் வரைக்கும், மதியம் வரைக்கும் இஸ்லாமிய படைகளுக்கு, இஸ்லாமியர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தது. லொஹருக்கு பிறகு, மதியத்திற்கு பிறகு அந்த உஹுது யுத்தம் இஸ்லாமியர்களுக்கு மிகப்பெரிய தோல்வி. தோல்வினா நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு தோல்வி. சரி, நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு தோல்வியை ஏற்படுத்தியது யார் தெரியுமா? இந்த ஹாலித் இப்னு வலீது தான். இந்த ஹாலித் இப்னு வலீதுடைய அறிவு, திறமை முஸ்லிம்களுக்கு நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு தோல்வி. அவ்வளோ அடி, அல்லாஹ்வுடைய தூதருக்கே அடிங்க. குத்தப்பட்டுச்சு, பல்லு உடைக்கப்பட்டுச்சு, மண்டை உடைக்கப்பட்டுச்சு, இது எல்லாம் நடந்துச்சு. நம்ம வரலாற்றில் பார்க்குறோம். இந்த வரலாறு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்ம அப்போ தான் இவர் சொல்கிறாரு, நானும் இஸ்லாத்தை நோக்கி வந்துட்டு இருக்கேன், நீ இடையில செஞ்சுட்டு 2 பேரும் சேர்ந்து போவா. 2 பேருமே சேர்ந்து போகிறாங்க. மதீனாவில் அந்த 2 பேரையும் பார்த்த உடனே மதீனா வாசிகளுக்கு, அபூபக்கர் சித்திக், உமர் இப்னு கத்தாபுக்கெல்லாம் பயம். ஏன்னா மோசமான கொடூரமான வீரர்கள் அவங்க 2 பேருமே. ஏதாவது அசம்பாவிதம் நடந்து விடுமோ என்று பயந்துக்கிட்டு 2 பேருமே எல்லா மக்களையும் உஷாராக இருக்க சொல்கிறாங்க. அபூபக்கர் சித்திக்கும் உமர் இப்னு கத்தாபும் என்ன செய்கிறாங்க, மற்ற சஹாபாக்கள் உஷாராக இருங்க, 2 முக்கியமான ஆள் வந்திருக்கு, உள்ளே வந்திருக்கு, எது வேணாலும் நடக்கலாம், அதனால் உஷாராக இருங்க என்பதாக எல்லாத்தையும் உஷாரப்படுத்துகிறாங்க. இந்த 2 பேர் நம்ம செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ் இருக்கிற வீட்டுக்கு போனாங்க. நேராக போகிறாங்க. ரசூலுல்லாஹ் மதீனா பள்ளியில் இருக்கிறாங்க. ஹாலித் இப்னு வலீத் வெளியே நிற்கிறாரு. ஃபஸ்ட்டு இவர் உள்ளே போகிறாரு. யார்? அம்ர் இப்னு ஆஸ் உள்ளே போகிறாரு. உள்ளே போயிட்டு அவர் சொல்லார், உபுசுத்து எதற்கு யா ரசூலல்லாஹ் அப்படிங்கிறார். அவர் இல்லை, யா ரசூல், யா முஹம்மது, உபுசுத்து எதற்கு யா முஹம்மது, முகம்மது உன் கையை நீட்டு அப்படிங்கிறாரு. ரசூலுல்லாஹ் நீட்டுறாங்க, கையை பிடிக்கிறாரு. கையை பிடிச்சிட்டு நான் சொல்கிறாரு, நான் இஸ்லாத்தில் இணைய வேணும் என்றால் நான் ஷரத்திடுவேன். அப்போ ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, மாதா தஷ்தரித்திய அம்ரு, அம்ரேடி என்ன ஷரத்திட போகிறாய்? அப்போ அவர் சொல்கிறாரு, நான் இஸ்லாத்திற்கு இன்னைக்கு வரைக்கும் எல்லா விதமான பாவமும் செஞ்சுருக்கேன், உன்னை அழிக்கணும், உன்னை கொலை பண்ணணும், ஒன்று மட்டும் இல்லை எல்லாத்தையும் கொலை பண்ணணும் என்று இருந்தவர்களில் வெறித்தனமாக வாழ்ந்தவர்கள் நான் ஒருவன். ரொம்ப அநியாயம் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு நிறைய அநியாயம் பண்ணியிருக்கேன், நிறைய அட்டூழியம் பண்ணியிருக்கேன், நிறைய பாவம் செஞ்சுருக்கேன், எல்லா விதமான பாவமும் நான் செஞ்சிட்டேன். நான் இஸ்லாத்திற்கு வர வேண்டும் என்றால் நான் செய்த இந்த பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட வேண்டும். மன்னிக்கப்படுமா?
அவர் கேள்வி கேட்குறார் ரசூலுல்லாஹ் கிட்ட, மன்னிக்கப்படுமா, என் பாவங்கள் மன்னிக்கப்படுமானால் இஸ்லாத்திற்கு வரேன், இல்லைன்னா வரமாட்டேன் அப்படிங்கிறார் அவர். அந்த ஹதீஸுடைய தொடர் அப்படித்தான் இருக்குது. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டாங்க, அம்மா தாலம் யா அம்ரே நீ அறிய மாட்டாயா, அன்னல் இஸ்லாமே யஹ்திமு மா கபலஹு, ஒரு மனிதன் இஸ்லாத்தில் இணைவது என்பது அவன் இதற்கு முன் செய்த அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்டுவிடும். இப்படி சொல்கிறாங்க. அம்மா தாலம் யா அன்னல் இஸ்லாம யஹ்திமு மா கபலஹு, இஸ்லாத்தில் ஒரு மனிதன் இணைவது அதற்கு முன் செய்த அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்டுடும். அன்னல் ஹிஜ்ரத்தை தஹ்திமு மா கபலஹா, அதே போல் ஹிஜ்ரத் செய்து வருவதும் அதற்கு முன் செய்த அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்டுவிடும். பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டுடுங்க, எந்த பாவம் செய்திருந்தாலும் பரவாயில்ல. அன்னல் ஹஜ்ஜ யஹ்திமு மா கபலஹு, இன்னொன்னையும் சேர்க்குறாங்க, ஹஜ்ஜி செய்தால் அந்த ஹஜ்ஜி மக்பூலான ஹஜ்ஜாக இருக்குமானால் அவன் முன் செய்த அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்டுடும். அவருக்கு அமைதி கிடைக்குது. இதில் நமக்கு 3 விதமான செய்திகள். நான் இந்த ஒரு ஹதீஸை பல மணி நேரங்கள் பேசும் அளவுக்கு என்ற சரக்கு இருக்குது. ஆனால் நேரம் இல்லைங்க, போயிட்டு இருக்கு. நான் இன்னும் நிறைய விஷயம் சொல்ல வேணும். அப்போ என்ன செய்கிறாங்க, இஸ்லாத்தில் இணைகிறாரு. அவர் இஸ்லாத்தில் இணையதை பார்த்துட்டு தக்பீர்னா பயங்கரமான அளவுக்கு முழக்கம், அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். 2வது இவர் உள்ளே போகிறாரு. உள்ளே போயிட்டு இவர் இஸ்லாத்தில் இருக்கிறாரு. இந்த 2 பேர் இஸ்லாத்தை ஏற்று மக்காவை நோக்கி போகும்போது இப்போ ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டினாங்க, மக்கா தனக்கு பிடித்தமான கொலைகளை 2 கொலைகளை ஈரக்கொலைகளை 2 ஈரக்கொலைகளை மக்கா மதீனாவுக்கு போட்டுவிட்டது. தனக்கு பிடித்தமான மக்காவுக்கு பிடித்தமான மனிதர்கள் இவங்க. மக்காவை பாதுகாப்பதில் இப்போ எந்த அளவுக்கு அவங்க பாதுகாப்பில் இருப்பாங்க. அவங்க மக்காவுக்கு பிடித்தமான 2 மனிதர்களை ஈரக்கொலைகளை அமைக்கிறாங்க ரசூலுல்லாஹ். கிபுது என்று தான் சொல்லி காட்டுறாங்க. 2 ஈரக்கொலைகளை அந்த மக்கா இஸ்லாத்தின் பக்கம் மதீனாவின் பக்கம் போட்டு விட்டது. ஆனால் உண்மையிலங்க இந்த 2 பேர் இஸ்லாத்திற்கு வந்ததுக்கு பிறகு ஏங்க கைசர் கிஸ்ரா பாரசீகம் ரோமாபுரி எல்லாமே வல்லரசு நாடுகள் இஸ்லாமிய ஆளுகையின் கீழே வருவதற்கு யார் காரணம் கருத்தா தெரியுமா? இந்த 2 பேர் தாங்க. இதான் மெயின் விஷயம். இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்னால் எப்படி இருந்தார்கள், இஸ்லாத்திற்கு வந்ததற்கு பிறகு அடுத்த வினாடி நாங்கள் என்ன செய்யணும், இந்த இஸ்லாத்தை உலகமெங்கும் கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்? சிறு வயதுங்க வீரர்கள், தளபதிகள் அவங்க தாங்க பாரசீகத்தை உடைச்சாங்க, ரோமாபுரியை உடைச்சி அங்கெல்லாம் இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்த்தவர்களில் முதன்மை பெற்றவர்கள் யார் தெரியுமா? ஹாலித் இப்னு வலீத், அதுக்கடுத்து அம்ர் இப்னு ஆஸ். ஆக இதில் நமக்கு தெரிவிக்க வேண்டிய விஷயம், ஹிஜ்ரத் செய்தால் பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டுடும். அதற்கு பிறகு தெரிய வேண்டிய விஷயம், ஹிஜ்ரத்து செய்தார்களே சஹாபா பெருமக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள், எவ்வளவு தியாகங்கள் செய்தார்கள். அந்த தியாகம் நம்மள்கிட்ட இருக்கா யோசிக்கணும். நம்ம எல்லாத்தையும் இழந்துட்டு போனாங்க, மார்க்கத்திற்காக வேண்டி அல்லாவுக்காக வேண்டி போனாங்க, மதீனாவை நோக்கி போனாங்க. அதை சுஹைப் ரூமி இருக்கிறார் பார்த்தீங்களா? உண்மையில் அவருடைய வரலாறுலாம் நம்முடைய இரத்தத்தில், நம்முடைய நாடி நரம்புகளில் அப்படி ஊறி போய் இருக்க வேண்டிய செய்தி. அதையெல்லாம் மறந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம உம்மு சலமாவுடைய அபு சலமாவுடைய வரலாறு நம்ம தெரிய வேண்டிய மிக முக்கியமான விஷயம். அதுக்கடுத்து நான் மாணவர்களுக்கு படித்து கொடுக்கும்போது ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு சொல்லிக் கொடுப்பேன். உம்மு சலமா சுஹைப்லாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் செய்துட்டு போகும்போது, மதீனாவை நோக்கி போகும்போது நடந்த நிகழ்வுகள் இருக்குது பார்த்தீங்களா? அதையெல்லாம் படிக்கின்ற மாணவர்களுக்கு மிகப்பெரிய பாடம், முஸ்லீம்களாக வாழக்கூடிய மக்களுக்கு மிகப்பெரிய பாடம், பெரிய பாடங்க. ரசூலுல்லாஹ் எந்த அளவிற்கு, அதாவது கவனக்குறைவில் கவனமாக, அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு இருந்தும் ரொம்ப கவனமாக
மதீனாவை நோக்கி போனார்கள். ஒவ்வொரு ஸ்டெப்பையும் எப்படி எடுத்து வைத்தார்கள், கவனமாக எடுத்து வைத்தார்கள். ஒரே ஒரு நோக்கம், ரசூலுல்லாஹ்வுக்கு மிகப்பெரிய வெறிங்க. என்ன வெறி தெரியுமா? 13 ஆண்டு காலம் கடுமையான அளவுக்கு அதாப் பெற்றாச்சு. சரியான அளவுக்கு அதாப், சொல்ல முடியாத அளவிற்கு கஷ்டப்பட்டாச்சு. நாமும் கஷ்டப்பட்டுட்டோம், சஹாபாக்களும் கஷ்டப்பட்டுட்டாங்க. நமக்கு ஒரு விடியல் தெரியுது, மதீனா என்ற விடியல் நமக்கு தெரியுது. நமக்கு ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்குது. அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். அதை நோக்கி நம்ம போய் நம்ம வாய்ப்பை பயன்படுத்தி ஜெயித்து காட்டணும். வெறிங்க, எண்ணம்லாம் இல்லை, ஆசையெல்லாம் இல்லை, வானலாவிய வெறி ரசூலுல்லாஹ்வுக்கு. மக்காவில் 13 ஆண்டு காலம் ஒன்றும் முடியல, ஜெயிக்க முடியல. தான் உண்மையான நபி, ஜெயிக்க முடியலையே. எவ்வளோ பெரிய அதாப், எவ்வளோ பெரிய கஷ்டம், எவ்வளோ பெரிய துன்பம், அனைத்தையும் தாங்கிக்கிட்டாங்க. யோசிச்சு பாருங்களேன், இத்தனை நாட்கள் தூங்காமல் அழுதுருப்பாங்க, உள்ள வலியோடு வாழ்ந்திருப்பாங்க. யோசிச்சு பாருங்க, கொஞ்சமாங்க எவ்வளவு வலியோடு வாழ்ந்திருப்பாங்க ரசூலுல்லாஹ். கடுமையான வலி, அந்த வலியோடு வாழ்ந்துட்டு ஒரு விடியல் கிடைக்குது, ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அந்த வாய்ப்பை நோக்கி எவ்வளோ கவனமாக ஒவ்வொரு ஸ்டெப்பை எடுத்து வச்சாங்க தெரியுமா? அதையெல்லாம் நீங்கள் வரலாற்றில் படித்து பாருங்கள், படிக்கணும். அவ்வளவு கவனமாக வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது, விட்டுடக்கூடாது, ஜெயித்து காட்டணும். இந்த மார்க்கத்தை எல்லா இடங்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். கடுமையான வெறி, அந்த வெறியில் மதீனாவை நோக்கி போகிறாங்க. மதீனாவை நோக்கி போனதுக்கு பிறகு அங்கே என்னென்ன வகையில் செஞ்சாங்க பாருங்கள். அதுதான் நாம் எல்லாம் மிக முக்கியமாக தெரிய வேண்டிய மிக முக்கியமான ஒரு பாடம். அது தெரிஞ்சால் தான் நாம் நம்முடைய குடும்பத்தை சீராக நம்ம கொண்டு போக முடியும். எனவே நாம் அனைவரும் இந்த உலகில் வாழக்கூடிய காலத்தில் இறைவன் அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் முற்றிலுமாக கட்டுப்பட்டு வாழ்ந்து நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய அன்பை பெற்று சொர்க்கம் செல்லக்கூடிய மக்கள் ஆகுவதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக கேட்டுக்கொண்டு முதல் ஹுத்பாவை முடிக்கின்றேன். ஆஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு போகிறாங்க. அந்த மதீனா மக்கள் எல்லோருமே ரசூலுல்லாஹ்வை நேசித்தாங்க நினைக்கிறீங்களா? இல்லைங்க. மதீனாவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இஸ்லாத்தை ஏற்ற மக்கள் குறைவாக தான் இருக்கிறாங்க. இஸ்லாத்தை ஏற்காத மதீனா வாசிகள் அதிகமான மக்கள் வாழ்ந்தார்கள். அதற்கடுத்து ஒரு யூத கூட்டம், அவங்க 3 கிளைகளாக பிரிந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க முற்றிலும் இஸ்லாத்திற்கு எதிரிகள். அவங்க மதீனாவுக்குள்ளே போயிட்டு மதீனாவுடைய ஹாலத்தை ஃபுல்லாக யோசிக்கிறாங்க. இதுதான் நம்ம யோசிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம். அங்கே போயிட்டு சமய நல்லிணக்கம் என்பதாக நம்ம பேசிகிட்ருக்கோம். இந்தியா அனைத்து சமயத்தார்களும் வாழக்கூடிய பகுதி என்பதை இப்போ நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த நிலையை அல்லாஹ்வுடைய தூதர் 1400 ஆண்டுகளுக்கு முன்னாலே செய்தி காட்டினாங்க. அங்கே இருந்த முஸ்லீம் அல்லாத மதீனா வாசிகளை கூப்பிட்டு ஒப்பந்தம் பண்ணுறாங்க. நீங்கள் உங்கள் மார்க்கத்தின்படி உங்கள் எப்படி வாழ்ன ஆசைப்பில் வாழ்ந்துட்டு போங்க. ஆனால் நாடு என்று வரும்போது, ஊர் என்று வரும்போது நம்ம எல்லாம் ஒன்று சேருவோம். நம்ம ஊரை பாதுகாப்போம், நம்முடைய நாட்டை நம்ம பாதுகாப்போம். இதில் நம்ம கவனமாக இருப்போம். நம்ம இதில் நீங்கள் ஓகே தானே, உங்களுக்கு இஸ்லாத்தை ஏற்க விருப்பம் வந்தாலும் இஸ்லாத்தை ஏறுங்க. இஸ்லாத்தை ஏற்க விருப்பம் இல்லையா, நம்ம ஒற்றுமையாக நம்ம இருப்போம். சண்டை போட்டுக்க வேணாம். நம்ம சண்டை போட்டால் அடுத்தவங்க உள்ள பூந்துருவாங்க. சண்டை போட்டுக்க வேணாம், நம்ம ஒற்றுமையாக இருப்போமா? அவங்கள கூப்பிட்டு பேசி ஒப்பந்தம் கடிதம் எழுதுகிறாங்க. ஒப்பந்தம் பண்ணி கையெழுத்து வாங்குகிறாங்க. அதுக்கடுத்து யூதர்களை கூப்பிடுறாங்க. யூதர்களை கூப்பிட்டு என்ன செய்கிறாங்க, அவங்கள்ட்டையும் நீங்கள் வேதக்காரர்கள், வேதம் கொடுக்கப்பட்டவர்கள், நீங்கள் உங்கள் இஷ்டப்படி நீங்கள் வாழுங்க.
எப்படி உங்களுக்கு உங்களுடைய மார்க்கத்தை அனுசரித்து நீங்கள் வாழுவதற்கு விரும்புகின்றீர்களோ அப்படி நீங்கள் வாழுங்க. ஊர் என்று வரும்போது, ஊருடைய பிரச்சனைகள் என்று வரும்போது நம்ம எல்லாம் ஒன்று சேருவோம், நம்ம கை கோத்துக்குவோம். நம்ம ஊரை, நம்முடைய நாட்டை நம்ம யாருக்கும் விட்டு கொடுத்துடக்கூடாது, ஒன்று சேர்ந்துருவோம். நம்ம அதற்கு பிறகு இந்த ஊரில் வாழும்போது நீங்கள் உங்கள் உரிமையோடு நீங்கள் சுதந்திரமாக நீங்கள் வாழுங்க, நாங்கள் சுதந்திரமாக நாங்கள் வாழ்கிறோம், ஒற்றுமையாக நம்ம இருப்போம். அப்படி எதிரிகளான அந்த யூதர்களை கூப்பிட்டு, யூதர்கள் மொத்தம் 3 பிரிவு, பனு நதீர், பனு குரைலா, பனு கைன்கா, 3 பேர் கூப்பிட்டு ஒப்பந்தம் கடிதம் எழுதுகிறாங்க. இது முக்கியமான விஷயங்க. இதில் மெயின் விஷயம் என்ன தெரியுமா? நம்மெல்லாம் அறிய வேண்டிய மிக முக்கியமான பாடம். நம்ம வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு இருப்போம், சிரமப்பட்டு இருப்போம், ஜெயிப்பதற்காக வேண்டி முன்னேறுவதற்காக. இப்போ யாருக்குங்க வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடாது, வாழ்க்கையில் முன்னேறக்கூடாது என்கிற எண்ணம் யாருக்குங்க இல்லை? எல்லாத்துக்கும் இருக்கத்தான் செய்யணும், இல்லைன்னா மனிதனே கிடையாது. அதை விடுங்க, அதுகளை பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் எல்லாத்துக்குமே இருக்கும் அந்த எண்ணம் உள்ள அந்த மக்கள் இருக்கிறாங்களே. இப்போ ரசூல்லா இங்கே தான் எடுக்கணும். வாய்ப்பு என்று கிடைக்கும்போது அந்த வாய்ப்பை நம்ம என்றைக்குமே விட்டுடக்கூடாது. அதற்காக நம்ம ராத்திரி பகலாக உழைக்கணும் என்கிற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்வின் மூலமாக நாம் தெரிந்து கொள்கின்றோம். மதீனாவில் கிடைக்கல, ஜெயிக்க முடியல, மதீனாவுக்கு வராங்க. மதீனாவில் இருக்கும்போது ஜெயிக்க முடியுது, மக்காவில் இருக்கும்போது கிடைக்கல, மதீனாவுக்கு வந்ததுக்கு பிறகு கிடைக்குது, விட்டுடலை. சரிங்க, இப்படி ஒரு நிலை ஏற்படுத்துகிறாங்களா? முஸ்லீம்களாக வாழக்கூடிய மக்கள் அவங்களுக்கு மத்தியில் ஒரு நல்ல இணக்கத்தை ஏற்படுத்துகிறாங்க பாருங்கள். ரசூல்லா அங்கிருந்த கொஞ்சம் செல்வந்தர்கள் அவங்கள கூப்பிட்டு, இருந்தாருங்க, இவங்கெல்லாம் ஏழைகளாக இருக்கிறாங்க, எல்லா சொத்துக்களையும் அங்கே விட்டுட்டு வந்துட்டாங்க, நீங்கள் என்ன செய்யுங்க, அவங்கள சகோதரர்களாக எடுத்துக்குங்க, உங்களுடைய உணவில் வீட்டில் அவங்களுக்கு பங்கு கொடுங்க, பங்காளிகளாக உறவுக்காரங்களாக எடுத்துக்குங்க அப்படின்னு சில குறிப்பிட்ட சஹாபாக்களை கூப்பிட்டு குறிப்பிட்ட மதீனா வாசிகளோடு சேர்த்து சகோதரத்துவத்தை ஏற்படுத்துகிறார். அரபியில் சொல்லுவாங்க அல் முஆஹாத்து பைனல் முஹாஜிரீன வ பைன அஹலில் மதீனத் என்பதாக தலைப்பு செய்தி வரைக்கும் ஒரு அதாவது சகோதரத்தை ஏற்படுத்துகிறாங்க. எவ்வளோ முக்கியமான விஷயம் தெரியுமா? அது இதன் மூலம் ஒரு அன்பு அதிகரிக்கும், ஒரு பாசம் அதிகரிக்கும். அங்கேருந்து வந்தாங்கள்ல, அவங்களுக்கு ஒரு அடைக்கலம், நமக்கு ஒரு அடைக்கலம் கிடைச்சிருக்குப்பா, ஒரு வீடு கிடைச்சிருக்கு. மதீனா வாசிகள் இருக்கிறாங்களே, உண்மையில் இன்றைக்கி உலகத்தில் அவங்க செய்த அந்த தியாகம், அவங்க செய்த அந்த மக்களுக்கு செய்த அந்த உபகாரம், அது மாதிரி இன்றைக்கி உலகத்தில் எவனும் செஞ்சுருக்க முடியாதுங்க. எந்த நாட்டுக்கான எவனும் செஞ்சுருக்க முடியாது. அந்த அளவுக்கு செய்தவங்க யார்? மதீனா வாசிகள். பொன்னெழுத்துகளால் பொறிக்கப்பட்ட மக்கள். அந்த மக்கள் அந்த செயலை, அவங்க செய்த அந்த தியாகம், அவங்க செய்த அந்த உபகாரம் இன்னைக்கு வரைக்கும் அவங்கள இதுக்கு முந்தையும் அடிச்சுக்க ஆள் இல்லை, இதுக்கு பிறகும் அடிச்சுக்க ஆள் இல்லை. அவ்வளோ பெரிய உபகாரம் அந்த மதீனா வாசிகள் செய்த உபகாரம், பொன்னெழுத்துகளால் பொறிக்கப்பட வேண்டியவை. எங்க ஒரு சஹாபி வராரு, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் பார்த்து கேட்குறாரு, என்கிட்ட 2 மனைவி இருக்கிறாங்க, ஒரு மனைவி நான் உனக்கு திருமணம் முடிச்சுக்கிறேன், சொத்து நிறையா இருக்குது, பாய் சொத்தை பிரித்து கொடுக்குறேன் என்றெல்லாம் சொல்கிறாரு. மதீனா வாசிகளுக்கு, செல்வந்தர்களுக்கு ரசூல்லா மதீனாவுக்கு போனதுக்கு பிறகு தாங்க முஸ்லீம்களுக்கு மற்றவர்களுக்கு அதிகமாக உதவி செய்ய வேண்டும், தர்மம் செய்ய வேண்டும், உபகாரம் செய்ய வேண்டும் என்கிற ஹதீஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்க ரசூல்லா மதீனாவுக்கு போயிட்டு அந்த ஆரம்ப காலத்தில் சொல்லப்பட்ட ஹதீஸ் தான் அதிகம். நீங்கள் ஹதீஸை புரட்டி பார்த்தீங்கன்னாக்க மற்றவங்களுக்கு நம்ம ஈகை கொணத்தோடு வாழணும், நிறைய உதவி செய்யணும், அவங்களுக்கு நம்ம செஞ்சோம்னாக்க சொல்லியிருக்காங்களே, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு உதவி செய்தால் நாளை மறுமையில் அல்லாஹ் அவனுக்கு உதவி செய்வான், அவனுடைய பாவங்களை மன்னிப்பான். உதவி செய்யுங்க, நிறைய நன்மைகள் கிடைக்கும் என்பதாக நிறைய ஹதீஸுகள், கிதாபும் நிறைய ஹதீஸுகள் காண கிடைக்குது. இதையெல்லாம் சொன்ன செய்தி எப்போ தெரியுமா? மதீனாவுக்கு போயிட்டு அந்த நேரம். சரிங்க, மதீனா வாசிகளுக்கு சொல்லப்பட்ட ஹதீஸ் இந்த ஹதீஸ். ஆனால் எதிர்த்து செய்து வந்திருக்காங்கல்ல ஏழைகள், பட்டினி பசியோடு இருக்கிறாங்க,
உடுத்த உடை இல்லை, உண்ண உணவு இல்லை, இருக்கிற இடம் இல்லை. ஒரு மனிதனுக்கு முக்கியமான தேவை தாங்க, உடுத்த உடை இருக்கணும், உண்ண உணவு இருக்கணும், இருக்கிற இடம் இருக்கணும். அவன் தாங்க பெரிய பணக்காரன், அவன் தான் வாழ்க்கையில் வெற்றி பெற்றவன் அர்த்தம். இந்த மூணும் இல்லைங்க. இந்த மூணும் இல்லாத மக்கள் இருக்காங்கல்ல, அந்த மக்களை பார்த்து இவங்க யாசகம் கொடுத்த உடனே வாங்குகிற அளவுக்கு உள்ள நிலையை ஏற்படுத்தாமல் அவங்க, அதாவது ஐஃபாஃப் என்பதாக சொல்லுவாங்க, பத்தினித்தனமாக அடுத்தவங்களுடைய சொத்துக்கு ஆசைப்படாமல் அடுத்தவங்கள்ட்ட கையேந்தாத ஒரு நிலையை இந்த சஹாபாக்களுக்கு ஏற்படுத்துகிறாங்க. யாராவது ஒரு மனிதன் அடுத்தவன்கிட்ட போய் யாசகம் கேட்டுவிட்டால் நாளை மறுமையில் அவன் முகம் கிழிக்கப்பட்டு வருவான். யாசகம் கேட்பது ஒரு ஒரு அதாவது தமராத்துகளுக்காக வேண்டி, சில பேரிச்சம்பழங்களுக்காக வேண்டி யாசகம் கேட்பது அவனுக்கு பரக்கத்தே கிடைக்காது என்றெல்லாம் ஹதீஸ், நிறைய சஹீஹான ஹதீஸ். இப்போ இந்த மக்கள் யாசிக்கக்கூடாது, இந்த மக்கள் ஒரு வைஃபாஃபத்தோட ஒரு பத்திரித்தனத்தோடு இந்த மக்கள் வாழணும் என்கிற நிலையை இந்த மக்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. ஏற்படுத்தி கொடுத்து அவங்க யார்ட்டையும் போய் யாசிக்கக்கூடாது. பட்டினி கிடப்போம், பசியாக இருப்போம், பரவாயில்லை, காலம் நமக்கும் காலம் கனியும், நமக்கும் ஒரு நேரம் வரும் என்றெல்லாம் ஒரு நிலையை ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு ஏற்படுத்துகிறாங்க. இதாங்க ஒரு தலைவருடைய நிலைமை. இதான் ஒரு குடும்ப தலைவருக்கு நல்ல எண்ணம் வரணும். இப்படி விழாவாரியாக போகலாம் முடியாது, டைம் இல்லைங்க. ஆக இந்த எண்ணம் நமக்கு என்ன செய்யணும், வரணும், ரசூலுல்லாஹ் ஏற்படுத்துகிறாங்க. அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் என்ன சொன்னா தெரியுமா? இப்போ அந்த கதைக்கு அந்த வரலாறுக்கு நான் வரேன். அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப்கிட்ட வந்து அவர் சொல்லார்ல, மதீனாவாசி, அவர் சொல்லார், தோழரே சந்தோஷம், உன் மனைவி எனக்கு வேண்டாம், உன் சொத்தம் எனக்கு வேணாம், ஒன்றும் எனக்கு வேணாம், இங்கே வியாபாரம் செய்வதற்கதை கடை மீது எங்கே எனக்கு காட்டு, எனக்கு நான் வியாபாரம் செய்து நான் பிழைச்சிக்கிறேன் நான். இது அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் மட்டும் சொன்னா நினைக்கிறீங்களா? இல்லைங்க, எல்லா சஹாபாக்களுக்கும் ஒரு பத்தினித்தனத்தை, அடுத்தவங்கள்ட்ட கையேந்தக்கூடாது, அடுத்தவங்கள்ட்ட போய் நிற்கக்கூடாது என்கிற ஒரு கௌரவமான ஒரு வாழ்க்கையை ரசூலுல்லாஹ் அங்கே சொல்லிக் கொடுக்குறாங்க. இது தாங்க நம்ம தெரிய வேண்டிய மிக முக்கியமான ஒரு பாடம். ஆக அருமையானவர்களே, ஹிஜ்ரத்து என்று வரும்போது இந்த தலைப்பு செய்தி சொல்லியிருக்கேன் நான். விரிவான செய்தி ஒவ்வொன்றும் ஒரு நாள் பேசிக்கலாம், அந்த அளவுக்கு விரிவான செய்தி இருக்குது. இதையெல்லாம் நம்ம தெரிந்து வைத்திருக்க வேண்டும். தெரிந்து வைத்துக்கொண்டு நாமும் வாழ்க்கையில் ஜெயிக்கணும். இந்த உலகத்தில் வாழுகிற காலத்தில் மான மரியாதையோடு வாழணும். அதற்காக அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்பட்டு விடக்கூடாது, அநியாயமாக நம்ம போயிடக்கூடாது, நியாயமான ரூட்டில் நம்ம போகணும் என்கிற எண்ணத்தை நம்ம ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். எனவே நாம் அனைவரும் உலகில் வாழக்கூடிய காலத்தில் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் முற்றிலுமாக கட்டுப்பட்டு வாழ்ந்து நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய அன்பை பெற்று சொர்க்கம் செல்லக்கூடிய மக்கள் ஆகுவதற்கு அல்லாஹ் அருள் புரிவான கேட்டுக்கொண்டு முடிக்கின்றேன். வ ஆஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.